ஹே ஆல், வெல்கம் டு ரிதன் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஃபோட்டோ ஷீட், இன்ஷர்ட் ஷீட் அண்டு ஸ்டிக்கரிங் ஷீட். இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அது இல்லாமல் மெட்டல் ஸ்டிக்கர்னு ஒன்று விற்கிது, மார்க்கர்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் இந்த ஒரு வீடியோவில் எல்லாத்தையும் பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஃபோட்டோ ஷீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஷீட் தான் வாங்கியிருக்கேன். நம்ம நார்மல் ஃபோட்டோ ஷீட் வாங்கி யூஸ் பண்ணால் அது ரெசினில் ஊறிடும், அந்த அளவுக்கு விசிபிளாக தெரியாது ஃபோட்டோ. நம்மக்கிட்ட வாங்குகிற கஸ்டமர் ஃபோட்டோ நல்லா விசிபிளாக தெரிஞ்சால் தான் நம்மக்கிட்ட வாங்குவாங்க. அதனால நம்ம நோவான்ற ப்ராண்ட்லேருந்து வாட்டர் ப்ரூஃப் ஃபோட்டோ ஷீட் நான் வாங்கியிருக்கேன். எந்த பேப்பர் வேணாலும் வாங்கிக்கோங்க. நான் ரெசின் கோட்டட் சொல்லி வாங்கிக்கோங்க, இல்லை வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லி வாங்கிக்கோங்க. இல்லைன்னா ஃபோட்டோஸ் பிரிண்ட் பண்ணி உள்ளே வைக்கும்போது ஊறிடும். இப்போ நான் இந்த ஷீட் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஒரு சைடு ஷைனிங்காகவும், இன்னொரு சைடு சொரசொரன்னு இருக்கும். நம்ம இதை அப்படி தான் பிரிண்ட் பண்ணிக்கணும். என்கிட்ட பிரிண்டர் இருக்கனால நான் அப்படியே யூஸ் பண்ணிக்குவேன். அப்படி பிரிண்டர் இல்லாத பட்சத்தில் வெளியே கொடுத்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் அவங்க என்ன பிரிண்டர் யூஸ் பண்ணுறாங்க, ஜிஎஸ்எம் என்ன இதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்மளோட ஷீட் ரெசின் கோட்டர் ஷீட் ஜிஎஸ்எம் அதிகமாக இருக்கும், 254 சம்திங் இருக்கும். அதனால் எல்லா பிரிண்டர்லேயும் நம்மளோட ஃபோட்டோ ஷீட் எடுக்க மாட்டாங்க. அதனால் நல்ல ஒரு பிரிண்டர் ஷாப்பில் யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா குவாலிட்டி கம்மியாக வரும். இப்போ இன்சர்ட் ஷீட் பார்க்கலாம். இந்த இன்சர்ட் ஷீட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இதையுமே எல்லா கடைகள்லையும் பிரிண்ட் பண்ணி தரமாட்டாங்க, ஒரு சில கடைகளில் பண்ணி தராங்க. நல்ல பிரிண்டட் கடையிலையா பார்த்து இதை பிரிண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணலைன்னா நல்லா நம்மளுக்கு குவாலிட்டி வராது. அதனால் கொஞ்சம் காசு போனாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் நல்ல பிரிண்டிங் ஷாப்பில் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறதுனா, நம்ம எடிட் பண்ணி நம்ம சைஸ் வரையாக எடிட் பண்ணிக்கணும். நம்மளோட கஸ்டமர்கிட்ட அந்த மாதிரி எடிட் பண்ணி இதை பிரிண்ட் கொடுத்தா நார்மலாக நம்மளுக்கு எப்படி ஜெராக்ஸ் பிரிண்ட் ஆகுதோ அந்த மாதிரி பிரிண்ட் ஆகி வந்துடும் நம்மளுக்கு. இது ஓஎல் இந்த ஒரு பக்கம் சொரசொரன்னு இருக்கும், ஒரு பக்கம் ஷைனிங்காகவும் இருக்கும். நான் ஆல்ரெடி இது கொஞ்சம் கட் பண்ணி பாதி தான் பிரிண்ட் எடுத்தேன், பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கிளியர் ஷீட், இன்சர்ட் ஷீட் இந்த பிராண்டில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுவுமே சூப்பராக இருக்குது. இப்போ நான் பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். எந்த ஒரு இதுவுமே இருக்காது, கிளியராக இருக்கும் இந்த ஃபோட்டோ ஷீட்டு. நான் யூஸ் பண்ணுற பிரிண்டரை கொஞ்சம் குவாலிட்டின்றனால நல்லாவே இருக்குது பிரிண்டரு. இப்போ இந்த இன்சர்ட் ஷீட்டும் நான் பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி நான் பண்ணக்குள்ள ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. அதை உடனேவே காஞ்சிரும், டக்குன்னு காஞ்சிரும். அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம சைஸ் வாரியாக அடுக்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்படி தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி வச்சுட்டு இதை கம் போட்டு ஒட்டினாலோ இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் ஃபோட்டோஸ்க்கு வேணால் டபுள் டேப் யூஸ் பண்ணலாம், ஆனால் இன்சர்ட் ஷீட்டுக்கு நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அப்படி உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலனா இந்த மாதிரி ஸ்டிக்கரிங் ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அது மேலே நம்ம போட் பண்ணிக்கலாம். இது மெட்டல் ஸ்டிக்கர். அதில் நம்மளுக்கு லெட்டர்ஸ் மட்டும் வேணுன்றதை கட் பண்ணி எடுத்து அதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஒரு சில மெட்டல் ஸ்டிக்கர் பீல் பண்ணி எடுத்தாலும், ஒரு சிலது பீல் பண்ணி எடுக்க முடியாது. இன்சர்ட் ஸ்டிக்கர் ஷீட் மாதிரி அப்படியே ஒட்டிக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி பெயிண்ட் பென் விற்கிது, அது நம்ம பெயிண்ட் பென் அது மேலே எழுதிட்டு அது மேலே ரெசின் போர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது, சூப்பராக வரும். இதுலேயே பிளாக்கு, சில்வரு, கோல்டு 3 கலரில் விற்கிறாங்க. இதே கொஞ்சம் திக்கு, தின்னு அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா எல்லாமே குவாலிட்டியாக விற்கிறாங்க. அந்த மாதிரி கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களால் பிரிண்ட் எடுக்க முடியலன்ற பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெசின் செய்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.